சேலத்தை சேர்ந்த ஜான், செல்லைதுரை இவங்க 2 பேர் மேல கொலை, வழிப்பறி, அடிதடி. ஸோ இப்படி பல வகையான கேஸ்கள் இருக்கு. 2 பேரும் நண்பர்கள்னாலும் ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்குள்ள யார் தாதா அப்படின்ற ஒரு ஈகோ மோதல்ல 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. ஸோ தனித்தனியா தங்களுடைய கட்ட பஞ்சாயத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல ஜான் என்ன நினைக்கிறாருன்னா, செல்லதுரையை விட்டா ரொம்ப மிஞ்சிடுவாரு அப்படின்ட்டு வெளியில இருந்து ஆட்களை கூட்டிட்டு பிளான் பண்ணி செல்லதுரையை போட்டுறாரு. சோ இப்படி போட்ட பின்பு என்னன்னா, செல்லைதுரை இறந்து போறாரு. அவருடைய தம்பி ஜீவகன் அதிர்ச்சி ஆகுறாரு. இந்த கொலைக்கு காரணமானது ஜான்ன்ற விஷயம் அவருக்கு தெரியுது. இந்த ஜான் என்னன்னா, இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக மனைவி சரண்யாவோட திருப்பூர்ல வசிக்கிறாரு. சோ இப்படிதான் நாட்கள் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, செல்லதுரை கொண்டது 2020 டிசம்பர் மாசம் இறந்திருக்காரு. காலங்கள் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 வருஷம் தாண்டிருச்சு. தம்பி இறந்து போன செல்லதுரை தம்பி ஜீவகன் இதுக்காகவே வெயிட் பண்றாரு. அவருக்கு வாய்ப்பு வருது. அதாவது ஜான் ஜாமீன்ல இருந்து வெளியில வர்றாரு. ஜான் என்னன்னா, இந்த கொலை சம்பவம் ஆனோன்னு என்ன மனைவி சரண்யாவோட திருப்பூர்ல வசிக்கிறாரு. சோ வேற என்னன்னா, சேலம் அண்ணாமலை பட்டியில டெய்லி காலையில அங்க போலீஸ் ஸ்டேஷன் கையெழுத்து போடணும். சோ அன்னைக்கு சம்பவத்தை அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில கையெழுத்து போட்டுட்டு மனைவியோட கார்ல போறாரு. சோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அவரை பின்தொடர்ந்து 2 கார்கள் பின்தொடர்ந்து வருது. ஜீவகன் கரெக்டா பிளான் பண்ணி இந்த விஷயத்த நகர்த்துறாரு. சோ கார் போய்கிட்டே இருக்கு. அந்த மெயின் ரோட்ல போறப்போ என்னன்னா, இவங்க இமிடியேட்டா பேக் சைட்ல காரை வச்சு ஒரே ஃபோர்ஸ் இது அடிக்கிறாங்க. அடிச்சோன்னு கார் முன்னாடி போன அந்த கார் லைட்டா கொஞ்சம் ஷேக் ஆகுது. அதை பயன்படுத்தி கார்ல இருந்து வெளியே என்னன்னா சுத்தி இந்த ஜானை போட்டு தொடுறாங்க. சரண்யா, ஜானுடைய மனைவி சரண்யா அவங்க ஹெல்ப் பண்ணு பாக்குறாங்க. அவங்க மேலேயும் வெட்டுக்காயம் வருது. அவங்க உயிருக்கு போராடி எங்கிட்ட விழுந்து கிடக்குறாங்க. சோ இமிடியேட்டா பாத்தீங்கன்னா ஜானை கண்டம் துண்டமா வெட்டிட்டு அங்க இருந்து இந்த 2 கார்ல இந்த கொலை கும்பல் கிளம்பி போறாங்க. சோ இது என்னன்னா, அந்த மெயின் பாதையிலேயே இந்த கொலை நடந்தது. அங்க இருக்க ஊரார் மக்கள் அதிர்ச்சி ஆகுறாங்க. சோ இமிடியேட்டா போலீஸ் வருது. சோ என்னன்னா, மக்கள்கிட்ட கேக்குறாங்க கார் எந்த வழியா போச்சுன்னா, அவங்க சொல்றாங்க சார் இப்படி இந்த சைடு போயிருக்கு அப்படின்றாங்க. சோ இதுக்கு அடுத்து கேமரா செக்கிங் பண்றாங்க. அந்த அடிபட்ட மனைவியை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஜானை பத்தி டீட்டெயில், அவருக்கு ஆப்போசிட் பார்ட்டி டீட்டெயில் எல்லாமே எடுக்கிறாங்க. சோ இதுக்கிடையில வண்டி எங்க இருந்து கிளம்பிச்சு, அந்த சேலம் அண்ணாமலைப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பின வண்டியை. சோ பக்கத்துல கேமரா அதுக்கு பின்னாடி தொடர்ச்சியான யாரு என்ன எல்லா டீட்டெயிலுமே பண்றாங்க. சில நாட்களுக்குள்ள 9 பேரை கைது பண்றாங்க. இதுல ஜீவகன் சரண்டர் ஆகிறாரு. அவரே போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறாரு.